வணக்கம். இன்னைக்கு காலையில டிவிய திறந்த உடனே, ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி, குறுகிய காலத்துல அந்த குடும்பத்துல வாழ முடியலைன்னு சொல்லி, தன்னோட அப்பாவுக்கு ஒரு ஆடியோ நோட் அனுப்பிட்டு, அந்த குழந்தை இறந்து போச்சு. இந்த குழந்தை இறந்தது பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். முதல்ல ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும் பொழுது, நட்சத்திர பொருத்தத்துல முக்கியமான பொருத்தம் இருக்கா? அடுத்தது தோச சமயம் சரியா இருக்கா? செவ்வாய் தோஷம் சரியா இருக்கா? ராகு கேது தோஷம் சரியாக பொருந்துதா? தசா சந்திப்பு வருதா? அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு ராசிக்கு 6 அல்லது 8வது ராசியா இருக்குன்னா, அந்த ராசியை தவிர்த்திடுங்க. எந்த ஒரு பாயிண்ட்டையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவோ, ரிலாக்ஸ் பண்ணவோ கூடாது. கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அப்ப நீண்ட காலம் கனவோட ஒரு குழந்தை வாழப்போகுது. கனவோட ஒரு வீட்டுக்கு போய் வாழ போற அந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய துன்பம் அல்லது அதனால ஏற்படக்கூடிய துக்கத்துல அவங்க உயிரை மாய்த்து கொள்றது பெரிய அளவிலான வேதனையை அந்த குடும்பத்துக்கு தரும். துன்பத்தையும் துயரத்தையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக திருமண பொருத்தத்துல சந்தேகம் இருக்கா? நீங்க கண்டிப்பாக தயக்கம் இல்லாம என்னோட நம்பரை தொடர்பு கொண்டு கேளுங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது மன உளைச்சல் இருக்கா? நிச்சயமாக 104ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சிக்கலை பேசுங்க. நிச்சயமா பேசி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். இன்னைக்கு அந்த குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்துக்கும் சிக்கல், அந்த பிரச்சனைக்கு ஆளான அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை. மொத்தத்துல 2 குடும்பமும் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. இந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. இந்த குழந்தையோட இறப்பை யாரும் நியாயப்படுத்தவே முடியாது. ஆனா இதனால எல்லோருக்குமே ஒரு மன உளைச்சல். ஒரு குழந்தையை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எத்தனையோ கஷ்டங்களை மீறி ஒரு கனவோட அந்த குழந்தைய வாழ்றதுக்கு அனுப்புறோம். அப்ப அதுல முக்கியமா விஷயம் என்ன? நம்ம ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கறது. அதை ரொம்ப 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 கவனமா, ரொம்ப 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 சரியா பார்த்துட்டு, அந்த குழந்தைகள் இருவருக்கும், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத 2 பேருக்கிட்டையுமே நீங்க தெளிவாக கேட்டுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மன பொருத்தம் இல்லாத திருமணத்தை நடத்தி வைக்கவே வைக்காதீங்க. சரியாயிடும். ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடும். ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் போக போக சரியாயிரும். நீ கொஞ்ச நாள் அனுசரிச்சு போ அப்படின்னு யாருக்குமே சொல்லாது. குறிப்பாக பெண் குழந்தைகள் யாருக்கு மன உளைச்சலாக இருந்தாலும் நீங்க 104ங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் உங்களோட மன குழப்பத்தையும் உங்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வாங்க. இது அரசாங்கம் கொடுத்திருக்கிற இலவச சேவை நம்பர். இதையும் நீங்க பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்கொலைங்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. நீங்க வெளியில் பேசுங்க. நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழுங்கள்னு எல்லோரையும் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை கனத்த இதயத்தோடு நிறைவு செய்கிறேன்.